வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நினைஞ்சு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட் வந்து கடந்த 2 பட்ஜெட் மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கான்னு போட்டோம். அதே போல் தான் இன்றைக்கி நடந்ததும் கடந்த 2 பட்ஜெட் மாரி பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லை. கடைசியில் இருந்து இந்தியா விக்ஸ் மட்டும் ஏற்றிட்டு ப்ரைஸை மட்டும் குறைச்சி எல்லோரும் லாஸ் பண்ணிட்டு அவர் முடிச்சிட்டாங்க. சரி ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். இதுக்கிட்ட என்ன கொடுத்துருந்தோம்னா நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா இதுலேயே லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். 21,834க்கு மேலே இருந்தால் நம்ம புல்லிஷ் சிக்னல் கொடுத்துருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கரெக்டாக அந்த தொட்டுச்சு, மார்க்கெட் இறங்கிடுச்சு, செல்லிங் வந்துருச்சு. அதை வந்து அந்த பிரேக் பண்ணவே இல்லை. அதை போல் கீழே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் கொடுத்து 21,593 அப்படிங்கிற ஒரு நம்ம சப்போர்ட் லெவல் கொடுத்துருந்தோம். இந்த சப்போர்ட்டை தொட்டால் மார்க்கெட் மேலே போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து இன்றைக்கி மிடில்லே மார்க்கெட் நீ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, பெரிய மூவ்மெண்ட்ஸே இல்லை. சரி ஓகே, பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோன்னு பார்ப்போம். நம்ம பேங்க் நிஃப்டி அதை போல் ட்ரெண்ட் லைன் போட்டு நம்ம கீழேருந்து புல்லிஷ் சிக்னல் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் வந்து 46,310 அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தோம். அதை கரெக்டாக அந்த லைனை தொட்டுச்சு, மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் தாண்டவே இல்லை. நம்ம புல்லிஷ் சிக்னல் எங்கே கொடுத்துருந்தோம்னா கிட்டத்தட்ட 46,580க்கு பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம புல்லிஷ் சிக்னல் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்கு போல் அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல்லே மார்க்கெட் இருந்துச்சு. அதுபோல் கீழே போடுற லெவலுக்கும் வரல. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த மிடில் ஃபுல் சைடு வேஸாகவே இன்றைக்கி ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து பிரீமியத்தை குறைக்கிற மைண்ட் செட்டில் மட்டும்தான் அவங்க அதை பண்ணாங்க. சரி ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி நடக்க வாய்ப்பு அப்படின்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். இப்போ நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ டே கேண்டில் வச்சு பார்ப்போம். ஒரு வழியாக பட்ஜெட்னு சொல்லிட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்த மூவ்மெண்ட்ஸ் என்ன மாதிரி பார்ப்போம். இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜனவரி 23ஆம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக கொஞ்சம் முன்னேறி இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இப்போ கிட்டத்தட்ட அந்த 21,700 அப்படிங்கிற ரேஞ்சில் அப்படியே ரொம்ப நாளாக இருக்குது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எத்தனை கேண்டு இந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட டிசம்பர் 28லேருந்து மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்குது. இப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்கு முந்தா நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் இந்த இடத்த பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி கீழே வந்துருச்சு. அது லைன் போட்டால் கிளியராக புரியும், லைன் போட்டுக்கிறேன். அந்த 21,750 அப்படிங்கிற அந்த ரெட் கேண்டில் இருந்துச்சு, அதோட ஹெட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முந்தா நாள் பிரேக் பண்ணிட்டாங்க. ஆனால் க்ளோசிங் கொடுக்கும்போது திருப்பி இறங்கிருச்சு மார்க்கெட். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துட்டாங்க, கீழே தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் தான். இருந்தாலும் ஒரு பேரிஸ்ன்னு சொல்லிட முடியாது, இது ஒரு ஸ்பின்னிங் டாப்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி தான் இருக்குது. இது ஒரு இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் இன்றைக்கி போனால் ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து வெரி புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அது எவ்வளோ தரம் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா அந்த ஆல் டைம் ஹை கூட போகிறது வாய்ப்பு இருக்கும். 22,124 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த டேயோட ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா. சரி ஓகே, இதில் 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டேயோட லோங்கிறத ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். 21,658 அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த இடம், அதாவது 21,592 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து சப்போர்ட் ஜோன் இந்த இடம். ஒருவேளை இந்த 2 சப்போர்ட் பிரேக் பண்ணால் இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதேபோல் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 21,750ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி போனால் டேவோட ஹை ரெட் கலராக போட்டுக்கிறேன். 21,832 அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 21,969 டு 22,124 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த டே ஹையை பிரேக் பண்ணால் வெரி புல்லிஷாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஒரு சேனல் போடலாம். அந்த சேனல் நான் போட்டுறேன். இந்த லோவுக்கும் இந்த கனெக்ட் பண்ணி இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த சேனலில் ட்ராவல் பண்ணுறது வாய்ப்பு இருக்கும். இந்த டேயோட ஹையை பிரேக் பண்ணால் ஒன்று இந்த 21,969 டு இந்த சேனலை தொடர வரைக்கும் கூட மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த சேனல் பிரேக் பண்ணாத பட்சத்தில் ஒருவேளை இந்த சேனல் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து நம்ம இந்த ஜோன் போட்டிருக்கோம் பாருங்கள் கீழே சப்போர்ட் ஜோன், இதுலேருந்து மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட் அப்சைடு போகிறது இந்த இடம் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை விட்டால் இந்த ட்ரெண்ட் லைன் டு டேயோட லோ இதில் ஒரு சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணால் வெரி புல்லிஷாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல இது இந்த கேண்டில் போட்டுருவோம், இந்த டைப்பை போட்டுருவோம், இது பொறுத்த வாய்ப்பு இருக்கும். ஒன்று மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் நம்ம இங்கேருந்து பை பண்ணலாம். ஒருவேளை இந்த இடங்கள் அதாவது 21,750 இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனிச்சுன்னா இந்த இடத்த பை பண்ணாமல் இருக்கிறது நமக்கு சிறப்பு. ஏன்னா பிரேக் பண்ண மட்டும் தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பாக இருக்கும்.
அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல ஃபுல் சைட்வேஸாக இருக்கிறதோட வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இந்த இடத்துல நோ ட்ரேட் இந்த இடத்துல பண்ணக்கூடாது. நம்மளை பொறுத்தவரைக்கும் பண்ண லாஸ் வரத்தான வாய்ப்பு அதிகம். ஒன்று இந்த ட்ரெண்ட் லைன் எல்லாம் வாங்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மாற்றி வச்சுறேன். இந்த இடங்களில் இதுக்கு மேலே பை பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் செல்லிங் வரது வாய்ப்பு இருக்கும். எது வரைக்கும்னா இந்த கீழே உள்ள அந்த ஜோன் வரைக்கும். சரி ஓகே, இந்த ஜோனை பிரேக் பண்ணால் மார்க்கெட் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட் ஆளை ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு டோஜி, ட்ராகன் படி டோஜின்னு சொல்லுவாங்க. இந்த டோஜிக்கு மேலே மார்க்கெட் போகும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து வெரி புல்லிஷாக இருக்கிற வாய்ப்பு இருக்கும். இதை பொறுத்தளவுக்கு இதுக்கு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா இந்த இடம், அதாவது 46,369 பழைய ஆல் டைம் ஹை. இந்த பழைய ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இதில் ஒரு ஜோன் போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. இது 46,950 to 47 இந்த ரேஞ்சில் இது வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல 370 700-400 பாயிண்ட் இந்த இடத்துக்கு போகிறது வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து வெரி புல்லிஷாக இருக்கும். இதுக்கு மேலே புல்லிஷ் கேண்டில் இருக்கும். அது எவ்வளோ தூரம் போகிறது அப்படிங்கிறத டே கேண்டில் வச்சு நம்ம லெவல்ஸ் வரைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்கு மேலே, அதாவது 47,000க்கு மேலே பார்த்தீங்கன்னா 47,212 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 47,480 அப்படிங்கிற அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 47,805 அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டேயில் ஒரு ட்ரெண்ட் லைன் வரும். அந்த ட்ரெண்ட் லைன் வந்துடுது. இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். எப்போன்னா இந்த ஜோனை பிரேக் பண்ணால் மட்டும்தான். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே இதுலேருந்து போயிங்க தான் வாய்ப்பு இருக்கும். இப்போ வந்து 46,369 பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஜோன் வரைக்கும் போகிறது வாய்ப்பு அது ரொம்ப அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். அந்த ட்ரெண்ட் லைன் திருப்பி ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கு மார்க்கெட். அதே போட்டுருவோம். இப்போ ஒரு வேளை மார்க்கெட் வந்து இறங்கி அதாவது கேப் அப் இல்லாமல் கேப் டவுன் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன லோ 45,668 மார்க்கெட் பையிங் போகிறதும் வாய்ப்பு இருக்கும். இந்த இடங்கள்லேருந்து நம்ம பையிங் போகிறதா ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து போகலாம். இதுக்கு என்ட்ரிக்கான இடம் இது. இந்த இடத்துல பையிங்கான என்ட்ரி இந்த இடத்துல இருக்கலாம். இந்த இடங்களில் இருக்கிறது வந்து ரிஸ்க்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த லைனை பிரேக் டேயோட ஹையை பிரேக் பண்ணுனா, டேயோட ஹை கிடையாது, பழைய ஆல் டைம் ஹை 46,369 பிரேக் பண்ணால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து பையிங் போகலாம். இதுக்கு மிடில் இடைப்பட்ட பகுதியில் போகிறது ரிஸ்க்கு. இந்த இடங்களில் வந்து நம்ம கொஞ்சம் இருக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்ன இருந்தாலும் மார்க்கெட் மேல் நோக்கி முடியாத வாய்ப்பு அதிகமாக தெரியுது. ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேவிட் லோ, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 45,492 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா 45,148 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இதை பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட் இறங்கத்தான் வாய்ப்பு இருக்கும். பெரிய ஃபால்னால் இதுக்கு எந்த நம்ம சொல்லலாம். நம்ம இந்த இடத்துல பையிங்கே போடுவோம். இதை தொட்டாலும் மார்க்கெட் பை ஆகிறதான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த லைனில் இந்த இடங்களுக்கு பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர் வரும். அது வரைக்கும் நம்ம பையிங்கே நம்ம வாய்ப்பை பார்ப்போம். ஒன்று இந்த இடங்கள் ஓப்பனை பொறுத்தருக்கு இந்த இடத்துல இருந்தாலும் பை பண்ணலாம். அதாவது 45,668 இருந்தாலும் பை பண்ணலாம். இல்லை 45,148 அந்த ரேஞ்சில் பை பண்ணலாம். இல்லைனா ஆல் டைம் ஹை 46,369 தான்னா பை பண்ணலாம். ரேஞ்சை பொறுத்தல பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த ஜோன் வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். இந்த ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் 3 இந்த இடையில நம்ம ரெசிஸ்டன்ஸ் 3 கொடுத்துருக்கோம். அதை தாண்டி போகிறது வாய்ப்பு இருக்கும். நாளைய பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து வெரி புல்லிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.